இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. சோனி சோனி இருடி வர்றேன். ஏங்க பெட் மேல போட்டு வச்சிருக்கிற துணியெல்லாம் இந்த இதுல இருந்து ஏதாவது எடுக்கணுமா இல்லாட்டி உள்ள எடுத்து வைக்கிறதா? ஏண்டி கத்திட்டே இருக்க? நான் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னல. ஆமா நான் கத்துறேன், சும்மா தான் கூப்பிட்டேன். ஏண்டி பெட் மேல இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து போட்டு வச்சிருக்கிற? இதுல ஏதாவது நீ எடுக்கணுமா இல்ல உள்ள தூக்கி வச்சிரட்டுமா? இப்பலாம் மடிச்சு வைக்கிறதுக்கு டைம் இல்ல. நம்ம டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மடிச்சு வச்சுக்கலாம். அப்படியே உள்ள எடுத்து துணிச்சு வச்சிட்டு வரேன். சரியா? அம்மா இதெல்லாம் எடுத்துட்டே இல்லையா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். எடுத்துட்டேன். ஒரு பிங்க் கலர் ஷால் தாண்டி காணோம். அதை தான் தேடிட்டே இருந்தேன். அதுக்கு துணியெல்லாம் இப்படி அள்ளி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. பிங்க் கலர் எங்க பெட்ல தான் ஒன்னு இருக்குது. பிங்க் கலர் அதுவான் பாரு. இல்லடி அது இல்லடி, இது கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது. நல்ல பார்டர் வச்ச மாதிரி இருக்குல்ல, அதனால சிம்பிளா லுக்காவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த ஷால் தான் எங்க போச்சுன்னே தெரியல. அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிற, கிடைக்கவே மாட்டேங்குது. சரி போடி, அது கிடைக்கலன்னு என்ன பண்றது? வேற ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கோ. அம்மா வேற திட்டிட்டு இருப்பாங்க இன்னும் ரெடி ஆகலையான்னு. நானே சரி அதுக்கு வேற ஷால் ஏதோ மேட்ச் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். சரி அதான் கிடைக்குமா கடைசியா தேடி பார்க்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் நீ தேடி இருக்க வேண்டாம், டைம் இல்லை. அம்மா வேற அப்படியே இருந்து ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டு இருக்கிறாங்க. சரி அவ்வளோதான், நல்லா எடுத்துட்டோம்ல. கொஞ்சம் மேக்கப் செட் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்கடி. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். உனக்கு வேற ஏதாவது வேணும்னா நீ பார்த்து எடுத்துக்கோ. அப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கான இதுக்கான நானே சொல்லக்கூடாது, அம்மா சொல்லிட்டேன். இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியாடி? புதுசு வாங்கி வச்சிருந்தேன். நீ காலேஜ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து வச்சியா பேக்ல? என் மாயா மறந்துட்டேன்டி அது மட்டும். இப்போ சொல்லு. சரி நல்ல வேலை, எனக்காச்சும் ஞாபகம் வந்துச்சு. சரி பாரு, அங்கே டிராவலில் தான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு வை. இப்போ நான் இந்த துணி எடுத்து பீர்வாலியே வச்சுட்டு வந்துடுறேன். சரி 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 அப்படியே பாருடி அந்த பிங்க் ஷால் கிடைக்குதான்ட்டு. ஒரு வேளை உன் கண்ணில் பட்டாலும் படும். எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரியா? ஸோ ஏண்டி போகிற நேரத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன்? நேற்று இருந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இன்னும் பிங்க் ஷால் காணும், அதை காணும், இதை காணான்ட்டு. சரி போ, எனக்கு வாக்காக எடுத்துட்டு வருவேன். இல்லாட்டி இல்லை அப்புறம் என்னை சும்மா சொல்லிட்டு இருக்காத தேடலான்ட்டு. நான் இந்த ட்ரெஸ் வச்சுட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். சரி 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 நான் பேஸ்ட் ப்ரஷ் எடுத்து வைக்கிறேன். போ, மறுபடியும் ஏதாவது மறந்துடாத. அப்படியே சார்ஜர் எடுத்து வச்சுக்கடி. சார்ஜர் எடுத்து வச்சு இல்லையா? அதையும் மறந்துட்டியா? சார்ஜர் என்ன எடுத்து வைக்கடி? இதை ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிற ஏறிட்டு இருக்குது. அது கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கில் வச்சுக்கிறேன். சரி பாரு போ, அதையும் மறந்து விட்டுட்டு வந்துடாத. அப்புறம் அங்கே போய் சார்ஜ் போடுறப்போ எல்லாம் தேடிட்டு இருக்கணும். சீக்கிரம் பார்த்து கவனமாக எடுத்துக்கோ, மறந்துடாத. சரி சரி. என்ன சீதா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? வண்டி வந்துருச்சா இருக்குது? ஏமாம்மா வண்டி வந்துருச்சா? பார்த்தீங்களா நீங்கள்? ஆமா, டீ கடைக்கு போயிட்டு இதை வர வழியில பார்த்த வண்டியெல்லாம் வந்துருச்சா இருக்குது. சின்ன புள்ள அவங்க அண்ணன் பையன் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியா? இந்த பிள்ளைங்க ரெடி ஆகிறாங்க, மணிக்கணக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் பண்ணுவாளுங்களோ. நேற்று மதியானம் இருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரெடி ஆகல பாருங்க. சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகட்டும், அவசரப்படாத. ஆமா நான் தான் அவசரப்படுறேன். வாங்க, நீ செத்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க இன்னும் காணான்ட்டு. சரி சரி, பிள்ளைங்க ஒர்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமா, எதை சாப்பிட்டீங்களா இல்லையா? இந்நேரத்துக்கு எப்படி மாமா சாப்பிட்றது? அதான் எல்லாம் செஞ்சிருக்கிறல்ல, போகிற வழியில் எங்கேயாச்சும் வண்டி நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம். நீங்க நாத்துலேயே கிளம்பிட்டு இருந்தீங்கன்னா சரி போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லலாம். மணி 7க்கு மேல ஆயிடுச்சு இல்ல, ஒரு வாய் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க. இல்ல மாமா, காது குடிச்சனால இப்போ பசி இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா போற வழியில சாப்பாடு எடுத்து செஞ்சு கொண்டு போறீங்களா எப்படி? அதான் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேனே, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். இந்த தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தாளிச்சிருக்கிறேன். தயிர் சோறு கொஞ்சம் இருந்தது, அதுவும் தாளிச்சு வச்சிருக்கிறேன். எல்லாம் போட்டு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன் கூடையில. போறப்ப எடுத்துட்டு போறேன். அது இன்னைக்கு பொழுதுக்கு வீட்டு சாப்பாடு தான். நான் நேற்று சொல்லிட்டேன் சின்ன புள்ள. ஆனால் நாளைக்கு தான் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது போறக்கே பொழுதாகும் மாமா. ஏமாம்மா நீங்கள் போயிருக்கிறீங்களா அந்த ஊருக்கு? நானால போயிருக்கிற சீதா, நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க. நானே உங்களை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க நமக்கு வேலையே தீர மாட்டேங்குது. சரி இப்படியாச்சும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வா போ. நல்லா இருக்கும், அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அந்த இடமெல்லாம். ஆமா போங்க, என்ன இருந்தா நானே பிள்ளைங்களை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்காச்சும் வரீங்களா நீங்க? குடும்பத்தோட போகலான்னு எங்க எப்ப பார்த்தாலும் வேலை தோட்டம் துறவுன்ட்டே கிடக்கிறதாச்சு. எங்க குடும்பத்தோட போறது? ஒரு நாளைக்காச்சும் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏமாமா ஒரு நாள்ல தெரியாது சீதா, நீ வாழ்றதெல்லாம் ஒரு 3-4 நாள் ஆயிடும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா சொல்லு? அங்கெல்லாம் போகணும், ஆளுங்க இருக்கணும், எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இங்கெல்லாம் விட்டுட்டு வருவோன்னு. ஆமா வாங்க, இது ஒன்று சொல்லிடுங்க. சரி சரி அது கிடக்கட்டும். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருங்க மாமா, சரியா? சும்மா வேலையே செஞ்சுட்டு இருக்காதீங்க. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. ஆளையெல்லாம் சொல்லி அப்படியே இருக்காதீங்க சாப்பிடாம கொள்ளாம, சரியா? பார்த்துக்கோங்க. சாவி வேணா நீங்க எடுத்துட்டு போயிருங்க, ஒரு சாவி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சீதா, நீ பத்திரமா போயிட்டு வா. பிள்ளைங்களையும் நல்லபடியா பத்திரமா பார்த்துக்கோ. தெரியாத ஊருக்கு போறேன், பார்த்து கவனமா இருங்க. பிள்ளைங்களை அங்கேயும் இங்கேயும் போற தனியாக விட்டுறாத. எங்க போனாலும் கூட நீ போய் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோ, சரியா? அவங்களெல்லாம் தனியெல்லாம் அனுப்பிடாது, எங்கேயோ கவனமா இரு. சரி மாமா சரி மாமா. சரிங்க மாமா. அப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் கொண்டு வரக்கும் எல்லாம் செஞ்சு தனி எடுத்துட்டேன். உங்களுக்கும் எல்லாம் இன்னைக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். நைட்டுக்கெல்லாம் இருக்கும், பழைய சாப்பாடும் அப்புறம் இருக்கும், சரியா? நாளைக்கெல்லாம் காலையில் வேணும் தயிர் ஊற்றி எதாவது சாப்பிடுங்க. பொழுதோட தண்ணி கிண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க சாப்பாட்டில். அப்புறம் வாருங்க, கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கிறேன். அதனால சூடு பண்ணிக்கோங்க பொழுதோட வந்து. நாளைக்கு வேணா கொஞ்சம் அரிசி போட்டு ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு கடைஞ்சது இருக்குது, ரசமும் வச்சு வச்சிருக்கிறேன், சரியா மாமா? நீங்கள் சோறு மட்டும் வேணா நாளைக்கு கொஞ்சம் ஆக்கிக்கோங்க.
சரி சீதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னா எதுக்கு? ஏன்டா ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இதான் நாங்களாம் டூர் போறோம், அதான் உனக்கு டூருக்குன்னு கூப்பிட்டா நீ வரமாட்ட. அதை சீக்கிரமா கிளம்பி வாடானே. என்னது டூருக்கு போறீங்களா? என்னடா திடீர்னு டூருங்கிற? என்னை வேறு சீக்கிரமா கிளம்பி வானே. நான்லாம் வர முடியாதுடா, நீ போயிட்டு வா. ஏன்டா மச்சான் வரலன்னு சொல்றா? இங்க தனியா தான் இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? வாடா, நீ வந்து எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நான் எதுக்கு? அதான் ஜென்னியெல்லாம் வர்றாங்களா அப்படின்னா? ஜென்னி வருவாடா. அவ எங்க? அவ வந்தாலும் எங்க அம்மா கூட அங்க இங்கன்ட்டு தான் போவா. எனக்கு கம்பெனி கால் வேணும்ல, நீ வாடா மச்சான். டேய் உன் ஒய்ஃபுக்கு மேல என்னடா கம்பெனி கால் வேணுங்கிற? போடா, சிஸ்டர் இருக்காங்களா, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு இருக்கிறான்? நீ திடீர்னு வான்னு சொன்னது நான் பாட்டுக்கு அப்படியே எப்படி போட்டுது வந்துட்டேன். அப்பதான் கூட என்னடா அவசரமா போறான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருங்க, அப்பதான் வரான்ட்டு வந்துட்டேன். இப்ப திடீர்னு நாங்க கூட டூர் வந்துட்டு அப்பதான் என்ன நினைப்பாங்க? ஆத்தால ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் பேசிக்கிறேன் ஆத்தா கிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும்டா, பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்குடா. நீ பாட்டு திடீர்னு கூப்பிட்டா எப்படி வருது? நீங்களாம் போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் வேணா பார்க்கலாம். டேய் ஏன்டா மச்சான், நீ வருவேன்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? டேய் நீ திடுதுப்புன்னு வந்து சொன்னா நான் என்னடா பண்ண முடியும்? ஆ? நீ வான்னு கூப்பிட்டது உடனே வர முடியுமா? போ, ஃபேமிலியோட போயிட்டு வா போ. டேய் என்னடா மச்சான் புரியாம பேசுறேன்? டேய் என்னடா நான் புரியாம பேசுறேன்? நான்லாம் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன். டேய் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போலாம் எங்க கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிற முதல் மாதிரி. நீ கொஞ்ச நாளாவே லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மச்சான். இதெல்லாம் சரியில்லை. ஒழுங்கு மரியாதை கிளம்பி வா என் கூட. டேய் என்னடா புரியாம பேசிட்டு இருக்கிறேன்? நீ எல்லாம் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன். நான் இன்னும் ட்ரெஸ் கூட எதுவுமே இல்லைடா என்கிட்ட. நான் சும்மா நீ கூப்பிட்டேன்னு சொல்லி பைக் எடுத்து டக்குன்னு வந்துட்டேன். நான் வரலடா, நீ போயிட்டு வாடா. அதெல்லாம் முடியாது மச்சான், நீ கண்டிப்பாக வரணும். பாரு, ட்ரெஸ் எல்லாம் என்னோட சைஸ் தானே இருக்கோ. 2 செட் எக்ஸ்ட்ரா இங்கே இருந்து எடுத்துக்கலாம். பத்தலைன்னா போகிற இடத்துல கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ வர, நான் மாமாக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஐயோ என்னடா அவர் சொன்னா நான் வந்துடுவேண்ணா? நான் எல்லாம் வரல மச்சான், நீ போயிட்டு வா போ. நான் கிளம்புறேன் அப்படியே. மச்சான் இல்லடா. டேய் நீங்கள் போயிட்டு வாங்கடா. ஏன்டா? ஹலோ மாயா. என்ன மாயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் வேன் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வரல, ஒருத்தரையும் காணோம். ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா? கிளம்பிட்டீங்களா? சரி சரி, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகிட்டு இருக்குல்ல. அப்படியே பூ மாதிரி இருந்தால் வர சொல்லிடு, அவங்களையும் காணோம் இன்னும். பரத்தே, எப்படா வந்தா? இப்போதான்க்கா வந்தேன். யாருக்கா ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க? இதான் இந்த சீதாக்கா வீட்டுக்கு தான் அந்த மாயா புள்ள இருக்குதுல்ல, அந்த பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் வரடா, நாங்கள் இன்னும் ஆளுக்கானா அப்படின்னு. சரி எதாவது கிளம்பிட்டாங்களாமா, லக்கேஜ் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாமா. சரி அவங்க வந்தது லக்கேஜ் எல்லாம் தூக்கி மேலே வச்சிரு, சரியா? சரிங்கத்தா. என்னதான் மாயா வரலாம், அவங்க இல்லாமல் வர்றாங்க. ஐயோ அப்படின்னா நம்ம போனால் நல்லா இருக்குமே. நம்ம வேற ஓவர சீன் போட்டுட்டு இவங்ககிட்ட வரலன்னு. அத்தா பாருங்கத்தா, இந்த பரத்தை வர சொன்ன டூருக்கு நம்ம கூட அவன் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்களாச்சும் சொல்லுங்கத்தா. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறேன், இந்த பையன் கேட்கவே மாட்டேங்கிறாத்தா. இதை வீட்டுக்கு போறான்னு கிளம்பிட்டான், வண்டி எடுத்துட்டு போறான். இவன் என்னதான் பண்றது? வாடானா வரவே மாட்டேங்கிறாத்தா. அப்படியா? ஏன்டா பரத்து? இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு அப்படின்னு நினச்சேன். சின்ன பிள்ளைக்கா வர சொன்னால் நம்ம உடனே கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே நம்ம அப்படியே போகல அப்படி இப்படின்னு சொன்னால் நம்மளை இன்னைக்கு கழட்டி விட்டுட்டு போயிடுவான். அந்த புள்ள வேற வருதுன்னு வேற சொல்கிறாங்க. பேசாமல் இதுதான் நல்ல சான்ஸ், நாமளே இவனோட போயிடலாம். அப்படியே இன்னொரு வாட்டி கூப்பிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிடுவோம். ஏன்டா பரத்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறியாம கிருஷ்ணன் கிட்ட? பாரு, அவன் நீ வரலன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு. எப்போ கூடயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போல்லாம் எங்கே தாசி இந்த பக்கமே வரதே இல்லை. அந்த ஷாம்பையை போனதுலேருந்து இந்த பக்கம் ஆளவே காணும். ஏண்டா? இப்போ வான்னு சொல்லாமல் வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. வான்னு சொன்னால் உடனே சரின்னு சொல்லிடலான்னு பார்த்தா தேவையில்லாமல் எதையோ உளறிட்டு போங்க. எப்போ பார்த்தா சின்ன பிள்ளைக்காக்கு இதே வேலையாக போச்சு. உருப்படியே பேச மாட்டாங்களே. சீக்கிரம் கூப்பிடுக்கா, நான் வர்றேன். சரி விடுடா கிருஷ்ணா, அவனுக்கு ஏதாவது ஜோலி இருக்கும், ஏதாவது வேலை இருக்கும், அதான் வரலன்னு சொல்கிறான் போல. எதுக்கு அவனை பலவந்தமாக கூப்பிட்டு இருக்கிற? வீடு வீடு, அதான் நம்ம நிறைய பேர் போகிறோம்ல, அப்படின்னா. இந்த அக்கா வேற கூப்பிடுவாங்கன்னு பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அவனை வர வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்களேன். டேய் அவன் தான் வேலை இருக்கு சொல்கிறால. உடன்பிறவா சகோதரன், நீ கூப்பிட்டே அவன் வரல, நான் கூப்பிட்டே வருவேனடா. போச்சு போ, ஓவரா சீன் போட்டுட்டான், அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஷாம்பாய் சொன்னது சரியா போச்சு. நம்ம உனக்கு லாக்கி இல்லை போ. நமக்குள்ள தேடி வர வாய்ப்பை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். சரிடா, சரி, நான் தான் கூப்பிட்ட வரவே மாட்டேங்கிறியே, என்ன பண்றது? சரி போ, உன்ற மில்லவே கட்டிட்டு அழுவு போ. கிளம்பு, அதான் கிளம்புறேன்னு வந்துட்டியா அப்படின்னா? என்ன கிளம்ப சொல்கிறோம் நம்மள? அது இல்லடா மச்சான், அதான் வரலன்னு சொல்றியே, அப்புறம் என்ன பண்றது? சரி போன்ற வேலை பாருங்க. சரிடா மச்சா, கோச்சுக்கிட்டியா என்ன? சரி விடு, நான் வரேன். என்னடா சொல்றா? இப்போதான் வரலன்னு அவ்வளோ பேசினா உடனே வர்றாங்கிறா? அதான் வரலன்னு சொன்னா கோவப்படுறியே, அப்புறம் என்ன? வரேன். கோவமெல்லாம் ஒன்றும் இல்லடா, பரவாயில்ல போ. உள்ளா மச்சா வரேன். சரி, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லையே, நான் ஒன்றும் எடுத்துட்டு வரலையே. அதான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பத்தும்ல, வா, உன் புது ட்ரெஸ் கூட 2 3 இருக்கு, உனக்கு எது பிடிச்சதோ எடுத்துக்கோ. அத்தா இதா எல்லாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் உட்கார வைங்க. நான் இதான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன், ஏன்னா அவங்களுக்கு காணும் பாருங்க. ஏன்டா ஆளாளுக்கு இப்படி வண்டி நிறுத்தி வச்சுட்டு போயிட்டே இருந்தா எப்படா கிளம்புறது?
சீக்கிரமா வெடுக்குன்னு போயிட்டு சீக்கிரம் வா டக்குன்னு போ. உங்க அம்மா என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்களோ தெரியல. சரிங்கக்கா, நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். நீங்க அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் உட்கார சொல்லுங்க, நான் வந்துடுறேன். வந்து கிளம்பிடலாம். சரிடா, போய் சீக்கிரமா வாங்க போ. என்ன சொன்ன போல எல்லாரும் வந்துட்டாங்களா? கிளம்பலாமா? வாடி வா, நீயே இப்பதான் வர. அப்புறம் எப்படி மற்றவங்களே சீக்கிரமா வருவாங்க? நான் மட்டும் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர? நான் கரெக்டா தானே வந்திருக்கிறேன். ஆமா, கரெக்டா வந்திருக்கிறேன். அதான் இனி யாரும் வரல, அப்புறம் என்ன? யாசன போல அப்படி சொல்றேன். அதான் வந்துட்டல. மத்தவங்கள இங்க இது என்ன பேகுங்களை என்ன எடுத்து வைக்கலையா ஒண்ணு? எல்லாம் பாதியெல்லாம் வச்சாச்சு. இதான் இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது. அதுக்குள்ள எங்கள் அண்ணன் போய் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனேன். அவன் வந்தது இதெல்லாம் தூக்கி வெளில வைக்க சொல்லலாம். அந்த பிள்ளைங்களும் வந்துட்டாங்களா இருக்குது? என்ன இங்கே தான் உட்காந்துருக்காங்க எல்லாரும்? ஆமாம், இதான் சோனி மாயெல்லாம் வந்துட்டாங்க, பூமாரியெல்லாம் வந்துட்டா, மலரக்க பையன் அவங்க கூட 2 பசங்க இருப்பாங்கல்ல, மல்லிகா பையன் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனும் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தாச்சு. இந்த அக்கா தான், இந்த மலர்க்கா சீதாக்கா வந்து காணும், எங்கள் அண்ணியை காணும், இந்த ஜெனிப்ளி காணும், சிம்ரன் வந்துட்டா. ஓ, அதான் பிள்ளைங்களாம் வண்டியில ஏறி சீட்டு பிடிக்க போயிட்டாங்களா? சின்னப்புல வாசன புள்ள நாமளும் சீட்டு பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த பிள்ளைங்களும் உட்காந்துக்குச்சுன்னா அப்புறம் நமக்கு கரெக்டான சீட் கிடைக்காது. அது உடனே பரவாயில்ல, ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துக்கலாம். ஒரே சீட்டில் உட்காந்து போனாலும் போர் அடி, மாற்றி மாற்றி உட்காந்துக்கலாம் விடு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கள வேறு இன்னும் காணும். சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா எங்கேயே டைம் பண்ணுறாங்க. ஆமாடி சின்ன புள்ள, நேரமாகிறது பார்த்தா பேசாம இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் போல இருக்குது. நான் வேற சாப்பிடாம வந்துட்டேன். ஆமாம், எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால தான் நான் 6 மணிக்கே சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம். எனக்கு 6 மணிக்கே சாப்பிட்டுட்டியா? ஆமாம், கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? என்னால் எல்லாம் பசி தாங்க முடியாதுப்பா. அதனால தான் காலையிலேயே ஏதோ கஞ்சியை கூட ஏதோ இருக்கிறது கொடுக்கத்தன்ட்டு எங்கள் அக்கா கிட்ட வாங்கி குடிச்சிட்டு தான் வந்தேன். போகிற வழியில் அப்புறம் பார்த்துக்கலாம் மிச்சதை. என்ன காலைமாக்கா எல்லாரும் வந்துட்டாங்க போல. நாமளும் கடைசியா இருக்குது. ஆமா, இவங்களுக்கு என்ன எந்திரிச்சது கிளம்பி கையை வீசிட்டு வந்து நினைக்குவாளுங்க. நாம அப்படியா சோத்தையில ஆக்கி தான் கொண்டு வருவோனே. அது என்னமோ சரிடா காளிமாக்கா. ஏங்க பாருடி, உங்க அண்ணி சீதாக்கா வந்துட்டாங்க. என்னடி நேரமாச்சு சொல்லிட்டு இருந்தீங்க? யோசனை போல கிளம்பலாமா? நான் நல்லா ரெடியாக தான் இருக்கிறேன். நீ கிளம்ப வேண்டியதா? உங்களை தான் அளவே காணோம். எங்கே உங்கள் பையன் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு வரேன் 5 நிமிஷத்துல இன்னும் காணோம். வந்துட்டுக்கா. அதான் 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துருவாங்க. 3 பேரா? யாக்கா அந்த அண்ணன் வராரா? இல்ல அவர் எங்க வர போறாரு? அவரெல்லாம் வரல. அதுக்கு இல்லக்கா, ஏதோ சிம்ரன் வண்டிக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் 3 பேர் வர்றாங்கன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன் அந்த அண்ணன் வராரான்னு. வேற யார் வரா 3 பேரு? ஓ அதுவா? அதான் எங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனும் வரான். ஓ அந்த பையனா? சரி வரட்டும். அந்த பையன் வந்தாலும் கொஞ்சம் நாள் கலகலப்பா பேசுவான். நல்லா தான் இருக்கு. வரட்டும். சின்ன பிள்ளை சொல்லவே இல்லை என்கிட்ட. ஏசன் பிள்ளை பையன் வரேன்னு சொல்லவே இல்லை. சரி அண்ணா, நீ எல்லாம் கிளம்புறது தானே? ஆமாக்கா, எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தான். இதான் எல்லாம் கிளம்பலாம். அது என்னக்கா கூட? இதான் சோறு கொண்டு வரான்னு சொன்னா, சாப்பாடு தான் செஞ்சு இதில் எடுத்துட்டு வரேன். ஓ அப்படியாக்கா, சூப்பர்க்கா. ஏங்க நீங்கள் வெறுங்கை வீசிட்டு வந்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் செய்யலையாப்போ? இல்ல சார் போல, நானும் கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன், எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதான் கிருஷ்ணா அங்கே வண்டியிலே வச்சிருக்கிறானா, வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர சொன்னேன். சரி வாங்க, அப்போ ஏன் இப்படியே நின்றுட்டு இருக்கோம், வாங்க நாமளும் போய் வண்டியில் உட்காரலாம். சின்னப்பிள்ள, நான் பெட்டியில் எடுத்து கொடுக்குறேன். நீ ஹைட்டாக தான் இருக்கிற, நீ எடுத்து மேலே வை. அந்த பையன் வர வரைக்கும் எது காத்துட்டு இருக்கணும், வா. ஆமாடி சின்னப்பிள்ள, நீ வளர்த்தியாக தான் இருக்கிற. ஓ எல்லாம் வாங்கி வை போட்டியல்ல. இந்த கிருஷ்ணா வந்துடுவான் இப்போ. லைட்டாக இருக்கிறது எதுக்கு தான் யூஸ் ஆகுதோ போங்க. சரி ஒவ்வொரு பெட்டியே கொடுங்க, நான் மேலே ஏறி வைக்கிறேன்.